சன்னா நக்கெட்ஸ் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமுள்ள ஒரு சாஃப்டான ஃபிங்கர் ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அவிச்ச வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ண ஓட்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ சேர்த்துட்டு நம்ம எல்லா சைடும் மிதமான தீயில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இது வார்மாக இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கெச்சப்போட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களோட மசில் டெவலப்மெண்ட், வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.